நவராத்திரியில் துர்கா தேவியின் 9 வடிவங்களுள் 6வது வடிவம் சாமுண்டி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். நவ துர்க்கையில் இவர் கார்த்தியாயினி தேவி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். கார்த்தியாயினி தேவி துர்கா தேவியின் உக்கிரமான வடிவங்களுள் ஒன்று என்றும் கருதப்படுகிறது. கார்த்தியாயின மகரிஷி என்பவர் துர்கா தேவியின் அதீத பக்தராக இருந்தார். துர்கா தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தில் மகிழ்ந்த அம்பிகை சரியான காலகட்டம் வரும்போது நானே உங்களுக்கு மகளாக பிறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மகிஷன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக கார்த்தியாயின மகரிஷியின் மகளாக பூமியில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. மகிஷனை அழிப்பதற்காக மகேஸ்வரன் தன்னுடைய சூலாயுதத்தையும், விஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தையும், பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலம் ஜபமாலையும், அனைத்து தேவர்களும், அஷ்டதிக்கு பாலகர்களும், நவகிரக நாயகர்களும் தம் தம் ஆயுதத்தை அரக்கனை அழிப்பதற்கு அம்பிகைக்கு கொடுத்ததாகவும், அனைத்து ஆயுதத்தையும் 18 கரங்களில் தாங்கி சிம்ம வாகனத்தில் உக்ர ரூபிணியாக மாறி மகிஷனின் மார்பில் காலை வைத்து சூலாயுதத்தை கொண்டு மகிஷனை அழித்து உலக அமைதியை நிலைநாட்டினாள் என்கிறது புராண கதை. இன்றைக்கு அம்பிகைக்கு உரிய மலர் செம்பருத்தி. நெய்வேத்தியம் பச்சை பயிறு நெய்வேத்தியம். நிறம் கிளிப்பச்சை. ராகம் நீலாம்பரி.